முதல்ல ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டு. என்ன விஷயம்? யாரா இருந்தாலும் வர விட்டு பேசணும். வர விட்டு பேசணும். முன்னாடி விட்டு பின்னாடி பேசுற பழக்கம் என்னைக்கும் ஆம்பளைகளுக்கு கிடையவே கிடையாது. இப்ப பேசுறேன். இங்க என்னைய பாரு. சரியான பொம்பளையா இருந்தா வந்துட்டேன்ல. வந்துட்டேன். இப்ப நீ என்ன வேணாலும் பேசு. உனக்கு என்ன தோணுதோ அத்தனையும் பேசு. பேசு. நான் உனக்கு ஒரு 5 நிமிஷம் தருவேன். உன்னால எவ்வளவு பேச முடியுமோ பேசு. ஆனா அதுக்கப்புறம் வாயை திறந்துன்னு வச்சு வாயில போட்டு பட்டாருன்னு இழுத்து விடுவேன். எங்க சரியா அடி பாப்போம். அடியா அடியா. ஏதோ எங்களுக்கு இல்லன்னு சொல்லி எங்க மேல நீ கை வைக்கிற. அப்படிதான் வைப்பேன். ஒருவேளை தங்கச்சி நல்லா இருக்கடா. பேசு பேசு. ஏய் யாரையா நீ மேல ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிக்கிட்டு இருக்கனே. கண்ணன பொடங்கி வச்சிட்டு வர. ஆடிட்டு இருக்க பாடிட்டு இருக்க. வரதுக்கு முன்னாடி என்னமா அம்மா கொடுக்கான்னு கேக்குற, மனோகரன் எனக்கு அடிமைன்னு கேக்குற. அப்படிதான் சொல்லுவேன். இவர் பெரிய புட்டிக்கு பொண்ண பழம் நினைப்பே. போ செவுனி அத்துப்புடுவே நினைச்சுக்க. ஆள பர ஆள. என்னையா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? டாரு அவனை நம்பி பின்னாடி போகாது. யாரு இந்தம்மா டாரு அவன் உசு பேட்டுவான். இப்படி தான் உசு பேட்டுவான். நீ போயிடாத டாரு. நீ அவர் மேலே எரியறே கேரு. நீ வேறு வாமா. அட பேரு தெரியாது. இங்கே வாமா. நீ ஏதோ இருந்தாலும் ரோசப்பட்டு இங்கே பேசுமா. மேலைக்கு வந்தா உன்னை கொண்டே விடு. அது யாரையா? பேச்ச கேட்டு போகாத. அவன் அங்கிட்டு போற வரையே போய் இருட்டுக்குள்ள போயிடுவேன். அப்புறம் நீ தான் சிரமப்படுவ. இப்படியே பொழந்து தள்ளி விடுவாரு. முகம் கட்டை பாரு முகம். ஏய் ரவுடி முண்டைய கூட்டு வந்திருக்கீங்களா? அவர் மேலே குளிக்க மாட்டாரு. இதுல எங்க தீ குளிக்க போறாரு? காமெடி சிரிச்சுக்கோங்க. அப்புறம் மேல் குளிக்காத காமெடி ஒத்துக்கிறேன். அதுக்கு மேல என்ன? நீ இதுன்னு நான் ஒத்துக்கிறேன். எதுன்னு? எதுன்னியா? சரி இப்ப நீ மாற்றவா. என்னன்னு? அடிக்கிறதுல வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம். அடி வாங்குறதுல வேணா நான் தோத்துருக்காம இருக்கலாம். அடி வாங்குறதுல நான் தான் ஜெயிச்சேன். இப்போ அதுக்கு என்னங்கிற கப்பு வேணுமா? ஏன்னா அடிக்கிறதுல யார் வேணாலும் அடிச்சிடலாம்யா. சரி அடி வாங்குறது தான் பெரிய விஷயம். ஏன் அப்படி சொல்ற? ஜெயிச்சிருக்கேன். கப்பு எனக்கு தான். வடிவேல் காமெடி. எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன். ஓடி போய் மைக் குத்திக்கிட்டு வெள்ளு வெளுத்தி விடுவேன். ஆனா நீ சரியான பொம்பளையா இருந்தா 1 இன்ச்சு ஆயா பக்கத்துல வந்திருந்தீன்னா நீ அத்தா ஆயுதத்தை எடுக்காத வை. என்ன அது எதுவுமே எடுக்கவே இல்ல. என்ன பண்ணிருப்ப? யாரு? அதான் என் செகண்ட் ஒய்ஃப். அவர் வீட்டுக்கார் வந்து நம்ம விளக்க மொத்த தூக்கிட்டு எதுக்கு கூட்டிட்டு உட்கார வைக்கவா? வா. என்ன ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. பெண்களுக்கு நாங்க மரியாதை கொடுப்போம். ஆம்பளைக்கு நாங்க எப்ப மரியாதை கொடுத்தோம்? 10 பொம்பளை புள்ள பஸ் ஸ்டாண்ட்ல நின்னாலும் ஆம்பளை பசங்க நாங்க ஏன் உன் பின்னாடியே சுத்தி வரோம்? நம்பர் வாங்கவா? கிடையாது. பின்ன உன் பாதுகாப்புக்கு. ஏன் பாதுகாப்புக்கு? நீ பஸ்ல ஏறிடுவே. உன் பின்னாடியே நாங்க ஏன் ஏறுறோம்? ஏன்? உன் பாதுகாப்புக்கு. நீ காலேஜ் போய்டுவேன். உன் பின்னாடியே காலேஜ் வரமே ஏன்? எப்போ வருவான்? நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டுட்டே உட்கார்ந்திருக்குது. அப்படிலாம் கிடையாது. அப்புறம் அதெல்லாம் உன் பாதுகாப்பு. காலேஜ் முடிச்சு நீ வீட்டுக்குள்ள போய் நின்னுட்டு ஜன்னலை ஓபன் பண்ணி ஈத்தாப்புல நிக்கிற எங்களை ஜன்னல் வெளியால ஏய் அப்படின்னு உன்னை வா வான்னு கூப்பிட்டது. அப்படின்னு கூப்பிட்டாலும் நாங்க வர மாட்டோமே ஏன்? ஏன்? அது எங்க பாதுகாப்புக்கு.
வந்த விளக்கமா தட்டத்துல அடிப்பாங்க எங்க அம்மா. பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இவ்வளவு தூரம் பேசல. இந்த பசங்கள்லாம் பொம்பளை பிள்ளையில பார்த்தோன்னா பைக்கை நாங்க ஏன் முறுக்குறோம் தெரியுமா? ஏன் முறுக்குறீங்க? என் இளைஞர்கள் எல்லாம் எப்பயுமே வெள்ள மனசியா சீன் இளைஞர்கள் போடுறது. சீன் போடுறதெல்லாம் கிடையாது. அப்புறம் எதுக்கு பைக்கை முறுக்குறோம்? ஏன் முறுக்குறீங்க? நீங்க கூட சொல்லுவீங்க, ஏய் அவன் என்னையும் பார்த்தாண்டி லவ் பண்றாண்டி, என் பின்னாடியே வராண்டி, பைக்கை முறுக்குறாண்டி, மசுரை புடுங்குறாண்டி, உன்னை பார்த்தானே நாங்க சொன்னோமா அப்படி? எதுக்கு பைக்கை இது ஒரு மூஞ்சி, இது ஒரு மொகர கட்டன்னு சொல்லி எதுக்கு பைக்கை முறுக்குறோம் தெரியுமா? எதுக்கு முறுக்குறீங்க? ஓ மொகர கட்டெல்லாம் பார்க்க முடியாம தான் நாங்க முறுக்கிட்டு போறோம். அப்ப எங்க முகரக்கட்டை இப்ப காட்டி மூடிக்கிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு முறுக்கிட்டு போற? இது இப்ப நாங்க அவர் உன்னோட சித்தப்பான்னு எனக்கு தெரியும். அவர் பாட்டுக்கு வராரு. இல்ல அவர் உன்னோட சித்தப்பா. இவ்வளவு பயம் இருந்தா போதும். ஒரு விஷயம் சொல்றேன். என்ன விஷயம்? விபத்து அதிகமா நடக்கிற மாநிலம் தமிழ் மாநிலம். ஆமா. யாரால விபத்து நடக்குது? யாரால? பசங்க நான் பைக் ஓட்டிட்டு போறமே எங்களாலயா? உங்கனாலதான். கிடையவே கிடையாதுமா. அப்புறம் யாருனால? யாரால தெரியுமா விபத்து அதிகமா நடக்குது? யாரால? உண்மையை சொல்ல போனோம்னா உங்களை மாதிரி பொம்பளை பிள்ளையால தான் விபத்து அதிகமா நடக்குது. ஏயா இருவிக்கிட்டா இப்ப ஆமா ஆமா அவங்கதான் போய் மோது ஆக்சிடென்ட் ஆகுன்னு சொல்றாங்க. அப்படி அவங்க நீங்க மாமா அப்படி அவங்க சொல்லல மாமா. சரி இந்த கதையை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சு போயிடும். எந்த கதையா? இப்போ ஒரு பேச்சுக்கு கதை சொல்றியாப்பா? இல்ல ஒண்ணும் இல்ல. இந்த புள்ள காலேஜ் போகுது. ஆமா காலேஜ் போறப்ப இன்னைக்கு எக்ஸாம். ப்ளஸ் 2 முடிச்சிட்டு இனிமேல் காலேஜ் தான் போகணும். அதான் எக்ஸாம் இன்னுமே. எக்ஸாம் இன்னைக்குங்கிறதுனால பஸ்ஸை விட்டுட்டேன். ஆனா சீக்கிரம் நீங்க காலேஜ் போய் ஆகணும். பைக்ல நாங்க பசங்க வந்துகிட்டு இருக்கோம். ஓஹோ எங்க கிட்ட இந்த யாரோ ஒருத்தர் வர்றாங்க. அப்ப இந்த புள்ள லிஃப்ட் கேட்டு இந்த பஸ் எங்க வண்டியில ஏறுது. சரி அப்ப விபத்து எப்படி நடக்குதுன்னு இப்ப நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கவே விபத்து ஆம்பளையால நடக்குதா இல்ல இந்த பொம்பளை பிள்ளைகளால நடக்குதா? எப்படி சொல்லுங்க பாப்பா. இப்ப நான் பைக்ல வரேன், என்கிட்ட லிஃப்ட் கேளுமா. பாப்பா ஒடேட்டாமா நீ லிஃப்ட் கேக்குற பஸ்ஸை விட்டுட்ட. இங்க பாரு லிஃப்ட் இங்க இருந்தே கேளு. நான் இங்க இருந்து சும்மா நான் பைக்ல வரேன். பைக்ல சும்மா 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கேன். 100லயா? பயப்படாத. 100 பின்னா வந்துகிட்டு இருக்கு. 100ல வந்தேன்னா நீ லிஃப்ட் கேளுமா. அப்படி கேளுமா. லிஃப்ட் கேளு. நல்லா அப்படியே ஜாலியா கேட்கணும். ஜாலியா கேட்கணும். கேளு. அண்ணே லிஃப்ட் கிடைக்குமா? மைக்ல பேசு. அண்ணே லிஃப்ட் கிடைக்குமா? அண்ணே ஒண்ணேனால மண்டை பொளந்து பைக்ல நாங்க வேகம் வரோம். ஓ லிஃப்ட் கேட்டோம்னா வண்டியை நிப்பாட்டணும். அதுக்கு தகுந்த மாதிரி லிஃப்ட் கேட்கணும். என்ன மாமா நான் சொல்றது? நீ ஆக்ஷன் அப்படி ஆக்ஷன்ல காட்ற. அப்படியே பேபி லிஃப்ட் கிடைக்குமா? இந்த வண்டில வந்துகிட்டு இருக்கேன்னு பேபி லிஃப்ட் கிடைக்குமா? அப்புறம் என்ன அண்ணன் சொன்னாலும் உனக்கு பட்டுக்குது? வேற மாதிரி இன்னும் வேற மாதிரி எதிர்பார்க்கறேன். சித்தப்பானா ஓட்டணும். உனக்கு சித்தப்பா ஆறனா அந்த சிவப்பு வேஷ்டி தான். எங்க ஒரு ஆளை காணோம். அவர் பெரியப்பா கிட்டியா? சரி ஓகே. அப்பா மறந்துக்கபா. தாத்தா அம்மாவிட்ட ஆசீர்வாதம் வாங்க. உன்னை கொண்டே விடுவேன். எல்லாம் இங்க மாமா அத்தான் அப்படிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி லிஃப்ட் கேட்கறேன்னா எப்படி தெரியுமா? உன்னை பார்த்தோன்னே நான் வண்டியை நிப்பாட்டணும். எப்படி தெரியுமா? ஒரு பேச்சுக்கு நீ பைக்ல வாங்க, நான் இப்போ எப்படி உன் வண்டியை பார்த்தானே நிப்பாட்டுற மாதிரி. உன்னை பார்த்தோன்னே எப்படி நிற்கிதுன்னு மட்டும் பாரு. ஆட்டோமேட்டிக் எதுவுமே சொல்லவே வேண்டியதில்லை. எப்படி நிற்கிதுன்னா இப்போ வேகமாக பைக்கை முறுக்கு பார்ப்போம். ஸ்டேரிங்க இப்படி புடி. அது வந்து உனக்கு பிடிச்ச பழக்கம் இல்லை, எங்களுக்கு பிடிச்சி தான் பழக்கம். ஐயோ நீங்க சிரிச்சு காட்டி கொடுக்காதீங்க, ஒரு மாதிரியா இருக்கு. எப்பா டேய் பைக் தான் அந்த பிள்ளை பைப்புக்கு வந்து ஆன்பர் கீழே தான் இருக்கு. அதான் சொல்றேன். நீ பிடிக்கிற ஆன்பர் வேற ஆன்பர் இதுக்கப்பல நீங்க இது ஹெட்லைட். நீ ஆன்பரை பிடிக்கல, ஹெட்லைட்டை பிடிக்கிறாங்க. சரி பைக் பிடிச்சிட்டியா? இப்போ எப்படி இங்க வேகமாக வந்துகிட்டு இருக்கியா? என்னை பார்த்துக்கிட்டே இங்க என்னப்பா மூலமா? இல்ல மாமா. ஓ முறுக்குற. அப்படி முறுக்கணும்னா அவங்க நிப்பாட்டிடுவாங்கல்ல, அதுக்கு அவன் முறுக்க நிப்பாட்டிடுவான். ஆசையா மாமா அப்படி 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 லைட்டா சொல்லுவாங்க. நைஸா கூப்பிடணும். தலையெழுத்தா இதெல்லாம்? நைஸா மாமா அழுகிற மாதிரி கூப்பிடாத. அப்புறம் ஜி என்னையா? அவ்வளவுதான் ஜி. வந்துருச்சு, அவனுக்கு நெருங்கி வந்துருச்சா? அப்படியே கூப்பிடு, அப்படியே பிக்கப் பண்ணிக்க. மாமா டேய் 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 ஏய் என்ன ஏய் அது நான் பைப் அடியா தண்ணி குடிக்க போறேன் இழுச்சா பாட மாமான்னு கூப்பிடு. ஏய் என்ன ஒரே வார்த்தை வண்டி பார்த்து எங்க போய் உட்காந்துட்டோம் பாத்தியா? ஏன் அந்த அளவுக்கு? என்னம்மா காலேஜ் போகணுமா? வண்டி நிப்பாட்டிட்டோம். பொம்பளை பிள்ளைய வந்து நிப்பாட்டினோடனே நாங்கள் நிப்பாட்டிடுவோம். ஏன் தெரியுமா? நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்க கூடாது. ஏன்னா புள்ள தனியாக நிற்கிற ஏதோ ஒரு அவசரன்றனால தான் எங்களை நிப்பாட்டுற. வண்டியில் நிப்பாட்டி என்னம்மா பொண்ணு காலேஜ் போகணுமா? காலேஜ் போகணும். சீக்கிரம் வண்டியில் இருக்கும். அப்பா கார்த்தி, பசங்க மனசு மறுபடியும் சொல்கிறேன், வெள்ள மனசு. பொம்பளை பிள்ளை வண்டியில் ஏற்றணுன்னு நாங்கள் பொறுமையாக தான் போவோம். ஏன்? ஏன்னா பொம்பளை பிள்ளை
பார்த்து பதனமா கொண்டு போய் விட வேண்டியது நம்ம பொறுப்பு. ஆமாமா. வண்டியில ஏறி உட்காந்து, வண்டியில எப்படி ஏறி உட்காந்து, வண்டியில போய் உட்கார சொன்னா வண்டியில ஏறி உட்காரு. இப்ப வண்டி நிக்குதா? நீ உட்கார்றது வந்து டிவிஎஸ் எக்ஸல்ல உட்கார்ற. இது வந்து பெரிய வண்டி. பெரிய வண்டியில கால் எப்படி தெரியுமா? குண்டியா இருக்காதுல வண்டி வேற ஒரு கேளு நான் சொல்ற மட்டும் கேளுங்க. பெரிய வண்டியில ஏறும்போது கேரளா ஸ்டைல்ல போயிரணும். காலை எப்படி தூக்கணும்? ஏஹே கேருமா. ஏய் கேரளால எல்லாம் பாத்தீங்கன்னா நீ ரொம்ப படம் பார்க்கறான்னு நினைக்கிறேன். இல்ல மாமா கேரளால எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிள்ளை எல்லாம் டக்குனு அப்படி எடுத்து அப்படி உட்காருங்க. அந்த மாடலேஷன்ல உட்கார சொல்றேன் மாமா. ஆமா வண்டி பின்னாடி சீட்டு உயரமா இருக்கு. உயரமா இருக்குல்ல, அதுக்காக மேல குதிரையில ஏறி உட்கார்ற மாதிரி இருக்கும். நாங்க கீ ஃப்ளோர், நீ மேல் ஃப்ளோர். தூக்குடா காலை. மேல தூக்கு. அப்படி அப்படி தூக்கி உட்காந்துட்டியா? நீ வண்டி என்னைக்குமே இந்த சின்ன வண்டி, அதனால 1.5 கிலோமீட்டர்ல உட்காராம கொஞ்சம் கிட்டக்க வா. சும்மா வந்துட்டியா? அதாவது ஒருத்த உரசிதான் இருக்கு. ஆமா வண்டியில ஏறணும் ஏறணும் சீட்டே இருக்கு. வண்டியில ஏறணும்னே நாங்க என்ன தெரியுமா பண்ணுவோம்? வண்டி 60ல தான் ஓட்டுவோம். ஏன்? பொம்பளை பிள்ளை பாதுகாப்பா நம்மள நம்பி மாமான் இருந்துச்சு, வந்துருச்சு. மாமா இங்குது பொறுமையா கொண்டு போய் வண்டி இறக்க விடக்கூடாதுடா. பேசுனா பேர் வாங்கிடுவாளுங்க. வண்டியில் ஏற்றணுன்னு 60ல் வண்டி போயிட்டு இருக்கா. இப்போ என்ன இந்த பிள்ளை என்ன பண்ணும்? ஐயோ மணி ஆயிடுச்சு, எப்படா காலேஜ் போகிறதுன்னு சொல்லிட்டு இந்த ஓட்டிட்டு போடுறவன் தோலில் லைட்டாக கையை தூக்கி போடும். கை அப்படி இந்த தோல் கைக்கு வந்தானே இவனுங்களுக்கு சும்மா குருன்னு கிளம்பி என்னது முறுக்குறது மாமா. உடனே என்னதுன்னு கேட்குற, ஒரே முறுக்கு தான் முறுக்குவாங்க. வண்டி இப்பதான் புட்டிங்கிட்டு 80ல் போக ஆரம்பிக்கும். இப்ப இந்த பிள்ளைக்கு லைட்டா பயம் வந்துடும். என்னையா 80ல போகுது, ஐயோ கொஞ்சம் இறுக்கி வேகமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு தோல்ல போட்ட கையை கொஞ்சம் தள்ளி போடுன்னு சொல்லி அவன் நெஞ்சோட அணைக்கிறது. கையை சும்மா இப்படி பயப்படாம வை. வேணா வண்டி நீ ஓட்டுறியா? வேணாமா? நெஞ்சுக்கு கை வந்தோடனே இவனுக்கு முள்ளு டொயின்னு தூக்கி. என்ன முள்ளு? ஸ்பீடாமீட்டர் முள்ளு. ஐயோ எவ்வளோ பேச்ச வேண்டியதாக இருக்கு பாருங்க. முள்ளு தூக்கணும்னு பார்த்தீங்கன்னா அட்டிச்சு ஒரு சில பயலுங்களுக்கு பாருங்க பெட்ரோல் டேங்க ஓட்ட போட்டு வச்சிருப்பாங்க. ஏன் ஓட்ட விழுந்துருமா? முள்ளு தூக்கி மாமா அந்த இது மாமா. பார்த்தீங்கன்னா வண்டி சல்லுன்னு வட்டி தூக்கணும்னா வண்டி குருன்னு போயிட்டு இருக்கோம். வண்டி பெத்தல 100ல் போயிட்டு இருக்கோம். இப்போ தான் அந்த பிள்ளைக்கு ரொம்ப பயந்து ஐயோ பதட்டம் வந்துடும். 100ல் போறானே அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் போட்ட கை தள்ளி போறஞ்சிலாமே. அவ்வளவுதான் வண்டி இவன் 100ல் எதையாச்சும் பிடிக்கணுமே, கம்பியை பிடிக்கணுமே. பிடிச்ச உடனே இவன் 100ல் தூக்குவான்ல, இவன் தூக்க 108 பின்னாடி போயிட்டு இருக்கும். வேற வழி. ஆனா வண்டியில போறதை விடு. இதுல இன்னொரு இந்த பிள்ளைகள்லாம் போன் பேசி பார்த்திருக்கியா? அன்னைக்கெல்லாம் ஒரு பிள்ளை பஸ்ஸையே கவுத்து விட்டு போயிடுச்சிங்க சொல்றா. இப்படிலாம் யாருமே பேச மாட்டாங்க. நீங்க எங்க பேசுறீங்க? நீங்க 2 வார்த்தை எவ்வளவுதான். அது எதுக்கு ஊங்குறீன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏமா இவளையும் சொல்றேன், வண்டியில போறப்ப பொறுமையா போங்க, தயவு செய்து வேகமா போகாதீங்க. வேகமா வந்து 20ல் போகாதீங்க, மெதுவா 120ல் போங்க. இல்ல அவர் தண்ணியை போட்டு பேசுறாரு, நம்ம ஒத்துக்க கூடாது. அவருக்கு அந்த பழக்கமே கிடையாது. பாத்தியா? என்னப்பா சரி இந்த இடத்துல நீங்க என்னமா பண்றீங்க? வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடையாம வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேற ஏதாவது இது பண்ணுங்க. ஏங்க எனக்கு வியாபாரம் நம்மளாம் பிடிக்காதுண்ணா. வேற ஏதாவது பண்ணு. ஒரு கொத்தனார் வேலை பார்க்குறேன்னு சொல்லு, ஒரு சித்தாள் வேலை பார்க்குறேன்னு சொல்லு. அவ்வளோ அந்த வேலை பார்க்குறதுக்குலாம் எனக்கு வயசு பத்தாது. சரி வியாபாரம் தானே, பிஸ்னஸ் எடுத்து விடு பார்ப்போம். அவ்வளோதான், முடிச்சிட்டோம். வேலை முடிஞ்சிருச்சு. எல்லாம் சிரிச்சிட்டு உட்காந்துருக்கா. ஒரு ஆள் இழந்த பழம் இழந்த பழம் இது எல்லாரும் வாங்க பழம் அது என்ன பண்ண போடுற பழம் இத்தனையும் பேருக்கிட்ட இழந்த பழம் பாத்தியா? இழந்த மாட்ட மண்ணே மண்டஞ்சு மாட்டியா? கையாடங்கமா கைக்கு பண்ண மாட்டமா கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி, நாளும் தெரிஞ்ச வண்டி, நாகரீகம் அறிஞ்ச வண்டி, ஓட்ட வண்டி ஓட்டுற மாமா மாட்டிக்கிட்டா அமரேராமா. ஓட்ட வண்டி ஓட்டுறாமா மாட்டிக்கிட்டா அமரேராமா. கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி, நாளும் தெரிஞ்ச வண்டி, நாகரீகமான வண்டி, நல்ல வண்டி.
என்னடா பழக்கணும்? ஏண்டா உன்னை ஆட சொன்னா என்னடா பண்ற? ஊரு விட்டு ஊரு வந்து ஊரை விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கட்ட அள்ளி புடுங்கி வீசினேன். நிறைய வளர்த்துருப்பான் பாருக்கு. என்ன தொழில் தான். ஆசைப்பட்ட பொண்ணால காசை விட்டு நன்னால ஆசைப்பட்ட பொண்ணாலே காசை விட்டு நன்னாலே காசெல்லாம் விடல. ஆசைப்பட்ட பொண்ணால மனசை கொடுத்து நன்னால. ஓஹோ ஆசைப்பட்ட பெண்ணால மனசு துடிக்குது தன்னால. இந்த பிள்ளையோட ஆடும்போது எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி ஏதோ பள்ளிக்கூடத்தில் விளையாட்டு ஆண்டு விழா. சரி நீ என்னமோ கேட்டு போய மாதிரியே பேசிட்டு இருக்கிய. மாமா ஆடி முடிஞ்சா 25 இந்த பாட்டுக்கு நீ தானே வாசிக்கணும். தகிடு ததுமி தந்தானா இதய ஒளியில் எனது ஜதியில் தில்லானா. தகிட தகிமி ஐயா வாசிங்கய்யா. இல்லை அந்த பாட்டு வேற, அது நாளைக்கு பாடுறேன். அது தகிடு ததுமி தந்தானா இதய ஒளியில் எனது ஜதியில் தில்லானா. இருதயம் அடிக்கிறது என்பேனா. இந்த ஆடத்துக்கு தான் இந்த பாட்டா? ஆமா கை கொடுமா நிறைய வச்சிருக்கேன். பொறுமையா பாடு. போகிறேன். காதல் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். என்னாச்சு? இல்லை அவங்க முடிங்கன்ட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம நிற்கக்கூடாது, தப்பு. ஏன்னா மணி ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் மேலே தப்பு கிடையாது. கரெக்டாக 10 மணிக்கு சுதி போட்டிருக்கணும். நீ ஆரம்பித்தப்பே 11 மணி ஆயிடுச்சு. அவங்க கிளம்பணுன்ட்டு தான் நாங்கள் ஆடி. அவர் போட்டது நம்மளுக்கு வேணாம். உட்காந்து யோசிப்பாங்களா அவங்க யோசிச்சுக்கிட்டு தருவாங்களா. உட்காந்து ஐயா உட்காந்து யோசிப்பாங்களா இல்ல யோசிச்சுட்டு உட்காருவாங்களா. ஏன் அதிர்ரு கட்டி யானை கட்டி ஆடி மாசம் காத்தடிக்க பாடி கொஞ்சம் சேர்த்தனக்கு ஆனே மாங்குயிலே. ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேர்த்தனக்கு மானே மாங்குயிலே.
மச்சம் கத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தடிக்க மானே மாங்குயிலே ஆட நான் தான் குயிலே. அவள்கிட்ட 4 ஆட்டம் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு ஆட்டம் ஆடியாச்சு, இன்னும் 3 ஆட்டம் இருக்கு. ஓஹோ 3 ஆட்டம் இருக்கு. ஆமாம்மா, நம்ம இப்போ கரெக்ட் சரியா போடணும். எந்த வேலை பண்ணாலும் அங்கே கிட்டி முழங்குது கருப்பசாமி, அங்கே கலசமின்னுது. கொண்ட மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு, கொண்ட மேல ஓட்டு, கொண்ட மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு, கொண்ட மேல ஓட்டு அங்கே அங்கே. இது 2வது ஆட்டம். அப்படியா? பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, பாண்டியர் சொக்க விடும் பாசமத்த ராசாத்தி, பாசமத்த ராசாத்தி, ஊரான ஊருக்குள்ள ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே, வாரால தேருக்குள்ள தேருக்குள்ளே தேருக்குள்ளே, மால தோல் மீது கூட பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி. கோட்டையை விட்டு வேட்டைக்கு போனா பெரிய மடசாமி. சுடல கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சுடல மடசாமி. பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு பொட்டியில கை தட்டுங்கண்ணே, கை தட்டுங்கண்ணே. பொம்பளை பிள்ளை நன்றி நன்றி நன்றி. ஆமா ஆடலாம். அடுத்த வாட்டி நம்ம நாடகத்துல இன்னும் ஒரு ஆட்டம் பாக்கி இருக்குப்பா. 3 தான் ஆடி இருக்கியா? ஆமா 3 தானே ஆடி இருக்கியா? இன்னும் ஒரு ஆட்டம் இருக்கு. அத வேணாமாமா? உள்ள போய் ஆடிக்குமா? இல்ல அது ஆடிடலாமாண்ணே. சரி, உங்களுக்கு அந்த கடைசியா அந்த ஒரு ஆட்டத்தை மட்டும். ஏன்னா 4 ஆட்டத்துல 3 தானே ஆடி இருக்கீங்க. நாடகத்தின் இறுதி ஆட்டம். விடப்படாது. ஆதிகரிடவனே இளமேகமன்னா, உன்னை அந்தரத்தில் வரவழைத்து வராரு கருப்பர் வராரு கருப்பர் வராரு. வராரு கருப்பர் வராரு. வர்றா அப்பல கை கொடுங்க. ஆமா, காலை தூக்குறது இப்படிலாம் தூக்க கூடாது. கை 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 கொடுங்க. காலை வந்து மாமா இப்படி
கூட இங்க இருங்க. அடிச்சா இங்க இருங்க. அப்புறம் அடி, மேல அடி. இங்க வா. நீ எல்லாம் ஆம்பளை தானே, ஆமா மாமா. மனுஷனா நீ? ஏன்? போடா பொறுக்கி போயல. ஏடா நீ ஆம்பளை காலை தூக்குற, ஒரு பொம்பளை பிள்ளை நல்லா என்னது போல பெரிய கூட்டத்தில் ஏண்டா நீ எல்லாம் சோத்தத்தானே திங்கிற, சோத்தத்தானே திங்கிற. ஏண்டா மாப்பிள்ள, அறிவு இருக்கா? நான் உன்னை எவ்வளோ அறிவு சூடு சொன்ன எதுவுமே இல்லையா? இவ்வளோ பெரிய கூட்டத்தில் பொம்பளை பிள்ளைய வந்து நீ காலை தூக்க சொல்கிற. அவன் கிடக்குறாமா லூசுப்ப. ஏண்டா போடாங்கிட்டு நிற்காதடா, முகரையில போகிற முகரை ஆளையும் முகரை கட்டியும் பாரு. நான் ஒரு ஆட்டம் முன்னாடி என்னமோ ஆட போகிறேன்னு பார்த்தா கடைசியில் காலை தூக்குறான் பாரு பொம்பளை பிள்ளைகிட்ட போய். ஏண்டா சபையில் தூக்க சொல்கிறேன். ஏண்டா அவன் கிடக்குறாமா, அவன் என்னம்மா ஆள், அவன் கிடக்குறாமா, அவன் ஒத்த காலத்தில் நம்ம தூக்குற, நீ 2 காலையும் தூக்குமா. காருமா சீ, நீதான் ஒரு அப்பாவா? நான் கேட்குறேன். நீ பேசாமா, நான் பேசிக்கிறேன். இங்க வா. ஏன்பா மாமா, என்ன மாப்பிள்ள? இதுக்கு தான் நீங்களாம் ஆம்பளைன்னு கேட்டீங்களா? ஆமாப்பிள்ள. இந்த பிள்ளை யாரை நம்பி வந்திருக்கு? நம்மள நம்பிட்டா 2 காலையும் தூக்கணும். இது என்ன நாடு? தமிழ்நாடு. தாய்நாடு. தாய்நாடு. இந்த பிள்ளை 2 காலையும் தூக்கணும். ஆமா மாப்பிள்ள. நீங்க இந்த பிள்ளைக்கு என்ன வேணும்? அப்பா வேணும். 2 காலையும் தூக்கணும். ஐயா என்ன மாப்பிள்ள ரொம்ப ஸ்டாக், 1 வாரம் ஸ்டாக்கா இருக்கும் போது. பொம்பளை பிள்ளைய கூட்டு வந்து கூட்ட நல்ல கூட இருக்கு நம்ம ராசா ராணி ஆட்டம் பாக்க. கூட்ட கூட்ட நல்ல கூட இருக்கு நம்ம ராசா ராணி ஆட்டம் பாக்க. கூடி வர கூட்டத்துக்கு ஏலேலோ. ஏதோ குளிக்க போறா அவருக்கு 2 பேரும். இல்ல இல்ல ஏமா எதுவும் தப்பு செய்யல. இந்த பிள்ளை அப்புறம் இப்போ இங்கே ஏமா இவ்வளோ ஆளுகளுக்கு முன்னாடியா குளிக்க போறீங்க? இல்லங்க, குளிக்க போலங்க. இவ்ளோ பேத்து முன்னாடி குளிப்பாங்களா? ஆ இல்லப்பா, ஆ. அந்த குடம் உள்ள இருந்துச்சு, அதையும் தூக்கி வந்து வச்சேன். சூப்பர். கால் மாமா நேரம் இல்ல. கூட்ட நல்ல கூடி இருக்கு நம்ம ராசா ராணி. ஆத்து கை விடுமா. சூப்பர் சூப்பர்.